கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பார்வையற்ற மனிதன் பார்வை பெற்றதையும் அவன் யாரால் பார்வை பெற்றான் என்பதை பரிசேயர்களும் சட்ட அறிஞர்களும் பேசி குழம்பி போய், பாவம் இல்லாதவன் ஒருவரை கண் தெரிய வைக்க முடியாது, பாவம் இருக்கிறவர் இந்த வேலைகளை செய்ய முடியாது, அப்படி என்றால் பாவம் இல்லாதவர்தான் ஒருவரை கண் தெரிய வைக்க முடியும் என்று சொல்லி அவர்களிடையே பிரச்சனை உருவாக, இறுதியாக இயேசு அந்த மனிதனிடம், பார்வை பெற்ற மனிதனிடம் மீண்டும் தோன்றி அவரோடு உறவாடுவதையும், கடவுளின் மகனை நம்புகிறாயா என்று கேட்பதையும் இன்றைய இறைவாக்கில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய இந்த இறைவாக்கில் பார்த்தோமையானால் இந்த அழகான ஒரு நிகழ்வு, கண் தெரியாமல் இருக்கின்ற மனிதன். யோவான் நற்செய்தியில் பார்க்கின்றது என்றால் விசுவாச கண்களோடு பார்ப்பது. நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் உற்று நோக்கியதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவை அனைத்துமே விசுவாசம் சம்பந்தப்பட்டமான விஷயம். விசுவாசத்தோடு நாங்கள் பார்த்தோம், விசுவாசத்தோடு நாங்கள் உற்று நோக்கினோம், விசுவாசத்தோடு நாங்கள் தொட்டு உணர்ந்தோம், விசுவாசத்தோடு உங்களுக்கு அறிவிக்கிறோம். எனவே இயேசுவினுடைய எந்த செயலையும் விசுவாசத்தோடு பார்த்தால் அங்கே அதனுடைய உண்மை அர்த்தம் புரியும். இங்கே இந்த மனிதன் பார்வை பெற்றதை அவர்கள் உண்மையான விசுவாச கண்ணோடு, அவர் இறைமகன், எனவே அவர் பார்வை கொடுக்க முடியும் என்ற விசுவாச கண்ணோடு பார்க்க அந்த பெரியோர்களால் முடியவில்லை. ஏனென்றால் பாவம் அவர்களுடைய விசுவாசத்தை அழித்திருந்தது. பாவம் அவர்களை விசுவாசத்தோடு இயேசுவை பார்க்க அனுமதிக்கவில்லை. எனவே இன்றும் ஆண்டவர் சொல்லுகிறார், போய் உன்னை கழுவிக்கொள்ளும். இந்த 4வது வாரம் தவக்காலத்திலே மகிழ்ச்சியின் வாரம். போய் உன்னை கழுவிக்கொள்ளும், உன் பாவத்திலிருந்து உன்னை கழுவிக்கொள்ளும். உன் பாவத்திலிருந்து உன்னை கழுவிக்கொண்டால் உனக்கு பார்வை கிடைக்கும். உன் பாவத்திலிருந்து உன்னை கழுவிக்கொண்டால் உனக்கு விசுவாசம் கிடைக்கும். உன் பாவத்திலிருந்து உன்னை கழுவிக்கொண்டால் கிறிஸ்துவின் முகத்தை உன்னால் பார்க்க முடியும். போய் உன் கண்களை கழுவு, உன் இதயத்தை கழுவு, உன் உள்ளத்தை கழுவு. போ, உன் இதயத்தை கழுவு. கழுவினால் உன்னுடைய விசுவாச கண்கள் தெளிவாகும். அப்போது இயேசுவை நீ பார்ப்பாய். பார்த்ததையும் தொட்டு உணர்ந்ததையும் உற்று நோக்கியதையும் உன்னால் அறிவிக்க முடியும். இந்த கண் தெரியாத மனிதன் பார்த்தான், உறுதியாய் பெற்றுக்கொண்டான், தன்னையே கழுவிக்கொண்டான், இயேசுவே ஆண்டவர் என்று அறிவித்தான், அறிவித்து கொண்டே இருக்கிறான். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய கண்களை கழுவுகிறவர்கள், தன் உள்ளத்தை கழுவுகிறவர்கள், தன் பாவத்தை கழுவுகிறவர்கள் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் சொல்ல முடியும், இயேசுவே ஆண்டவர் என்று. அந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகின்ற நாவுகள் மகிழ்ச்சியையும் நிறைவையும் சந்தோஷத்தையும் நமக்கும் கொடுக்கும், நம்மை சுற்றத்தாருக்கும் கொடுக்கும்.
எனவே போய் கழுவிக்கொள்ளும் என்ற வார்த்தையை ஆழமாக வைத்துக்கொண்டு பாவ சங்கீர்த்தன தொட்டியில் போய் நம்மையே முழுமையாக கழுவிக்கொண்டு புதிய மனிதனாக மாறுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை நீர் வழிநடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், எளியவர்கள். பல நேரங்களில் எங்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் புலன்களால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்கள் புலன்களை தாண்டி விசுவாச கண் ஒன்று இருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீர். அந்த கண்களால் நாங்கள் பார்க்கின்ற போது திருமுகத்தை பார்க்க முடியும். ஆண்டவரே, அந்த கண்கள் பல நேரங்களில் எங்கள் பாவங்களால் கரைபட்டிருக்கிறது. எங்கள் பாவ சங்கீர்த்தனத்தினால், பாவ அறிக்கையினால், மன வருத்துதலினால் அந்த குருடான கண்கள் நீக்கப்பட்டு புதிய மனிதனாயும் திருமுகத்தை காண்போமாக. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.